Hi guys, welcome to Lakshita Design. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரொம்ப ஈஸியான ஹார்ட் ஷேப் ஃப்ளவர் தான் பார்க்க போறோம். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூச் ஒர்க் யூஸ் பண்ணுற கம்பி ஓகேங்களா. ஸோ அந்த மெட்டல் ஒயரு தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நெட் கிளாத் வந்து எடுத்துருக்கேன். ஸோ நெட் கிளாத்தில் நம்ம இந்த ஹார்ட் ஷேப் ஃப்ளவர் வந்து பண்ணலாம். இதே மாதிரி தான் நீங்கள் நெட் கிளாத்து, சாட்டின் கிளாத்து, தென் அதர் எனி கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் தான் நம்ம வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம ஒரு ஹார்ட் ஷேப் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இருந்து தான் மற்ற ஷேப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். ஸோ அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியம் சைஸோ ஸ்மால் சைஸோ எதில் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா காமனான மீடியம் சைஸுக்கு இந்த மாதிரி நார்மல் த்ரெட் எடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ நார்மல் த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணுற அந்த மெட்டல் ஒயர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த த்ரெட்டில் ஃபோல்டு பண்ணி ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டு ரைட் சைடு வந்து நல்லா கம்பியை பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டை சுற்றினீங்க அப்படின்னா நம்ம கம்பி கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட் ஆகிக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அழுங்காமல் ரிமூவ் பண்ணி அந்த த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிற கம்பியை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கீழே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இல்லை 1/2 இன்ச் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க கம்பியை வந்து கட் பண்ணிடுங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஃபிங்கரை வச்சு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டிப் பண்ணினீங்க அப்படின்னா அந்த கம்பி லைட்டாக உள்ளே வளையும். ஸோ பெண்டு மாதிரி அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பு ஈஸியாக கிடச்சிடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஹார்ட் ஷேப் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். தென் அடுத்து பார்த்திங்கன்னா நெட் கிளாத் எடுத்துருக்கேன். ஸோ நெட் கிளாத் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தா ஹார்ட் ஷேப் கம்பியை வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி நெட் கிளாத்தில் வச்சுட்டு அந்த கிளாத் அழுங்காமல் ஃபோல்டு பண்ணி கீழே எல்லா கிளாத்தையும் சேர்த்து ஒன்றா இந்த மாதிரி பிடிச்சிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ பிடிச்சிட்டு தென் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட் போடணும். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் த்ரெட்டு தான், கிளாத் என்ன கலர் இருக்கோ ஸோ அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி தான் நாட் போட்டுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ நல்லா ஒரு 4-5 டைம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 or 3 டைம் வந்து பார்த்திங்கன்னா நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்து, கம்பி, த்ரெட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ரொம்ப எக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா மொந்தமாக இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டோம் அப்படின்னா கீழே எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பெட்டல்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. நம்ம காமனாக மீடியம் சைஸ் ஃப்ளவர் மேக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 5 பெட்டல்ஸ் இருந்தால் போதும் தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய சைஸை வேணும்னா 6, 7, 8 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்டல்ஸோட கவுண்டிங்கை அதிகப்படுத்திக்கலாம். ஸோ நம்ம எத்தனை பெட்டல் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளவர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் த்ரெட்டு தான் நான் நீடில் நாட் போட்டு எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெட்டல் வச்சு ரைட் சைடு கிளாத்லேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கோங்க. எகெயின் மாதிரி லெஃப்ட் சைடு ஊசி குத்தி கீழே ரிட்டன் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கிறோம். ஸோ இது போல் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு ஒவ்வொரு பெட்டலை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவோம் ஓகேங்களா. ஸோ நம்ம கீழே அந்த நாட் போட்டுருந்தோம் பார்த்திங்களா. ஸோ அந்த நேரத்துக்கு நம்ம அந்த ஸ்டிச்சஸ் ஒரு 2 or 3 டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அடுத்த பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணோம். ஸோ அடுத்த பெட்டல் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பக்கத்தில் வந்து வைக்கிறனால வைக்கலாம், இல்லை 1 by 1 வேணும் அப்படின்னா நம்ம ஒரு பெட்டல் ஸ்டிச் பண்ணக்கப்புறம் அடுத்த பெட்டல் மேலே வைக்கும்போது கொஞ்சம் மேலே வச்ச மாதிரி ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 by 1 இருக்குது. ஸோ இதில் 2 டெக்னிக் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை 1 by 1 வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஸ்டிச் பண்ணிங்கனாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மெத்தடு 1 by 1 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அதை பார்த்திங்கன்னா ஒரு பெட்டலுக்கு மேலே இன்னொரு பெட்டலை ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு மேலே வச்சு ஓகேங்களா. ரொம்ப ஃபுல்லாக நீங்கள் மேலே வைக்கக்கூடாது, ஜஸ்ட்டு சும்மா ஒரு 2 பீட்ஸ் கேப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ரைட் சைடு ஊசி குத்தி கிளாத்லேருந்து எடுத்துகிட்டு எகைன் மாதிரி லெஃப்ட் சைடு ஊசி குத்தி ஸ்டிச் பண்ணிக்கணும். உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கம்பியிலே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக நின்றுக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் இருக்குது இந்த ஃப்ளவரெல்லாம் எந்த அளவுக்கு சேஃப்டியாக நிற்கும் அப்படிங்கிறது ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பீசஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதே பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பு ட்ராப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் அந்த லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெட்டல் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதே நீங்கள் போக பழகிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து உங்களால் ஈஸியாக ஒவ்வொரு பெட்டலும் கரெக்டாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி கொண்டு வரலாம் ஓகேங்களா. தென் அடுத்து கடைசி பெட்டல் வைக்கும்போது நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண பார்த்திங்கன்னா அந்த பெட்டலை மேலே லைட்டாக தூக்கி விட்டுட்டு கடைசி பெட்டலை இந்த மாதிரி கீழே இன்செர்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா 1 by 1 அடுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம் அப்படிங்கிறது தெரியாது இதில் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் வந்து நீங்கள் கொண்டு வரணும் ஓகேங்களா. ஸ்டிச் பண்ணும்போது அதே மாதிரி தான்
நம்ம எப்பவும் போகிற மாதிரி தான் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டாக்கிங் கிளாத் ஃப்ளவரில். ஸோ அதில் எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ சேம் அதே மெத்தட் தான் இது. ஓகேங்களா, அதேமாதிரி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயிண்டிங் தையல் போடுறீங்க அப்படின்னா ஜாயிண்டிங் தையல் வந்து போட்டுக்கோங்க. ஒரு பெட்டலுக்கு இன்னொரு பெட்டலுக்கு அந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் தையல் போட்டுக்கோங்க. ஸோ அது மாதிரி என்ன கிளாத் எடுக்கிறீங்களோ அந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணது எதுவுமே தெரியாது. ஓகேங்களா, ஸோ அடுத்தது இதுக்கு மேலே இந்த மாதிரி ரெடிமேட் பிளாஸ்டிக் ஃப்ளவர் வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஒர்க் வைக்கிறீங்கன்னா வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் ஃப்ளவர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிங்கனாலும் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஃப்ளவராக வந்து பார்த்திங்கன்னா ஒரே பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் ஃப்ளவர் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்மால் சைஸ் ஃப்ளவரில் இந்த மாதிரி நிறைய ஒரு பஞ்ச் ஆஃப் அதாவது பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் எடுக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பீசஸ் வந்து தேவைப்படும். ஓகேங்களா, இது நீங்கள் காமனாக ஒரு பெரிய சைஸ் ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது ஒரே ஒரு பீஸ் மட்டும் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ரெடிமேட் ஃப்ளவரு. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிள் தான். இதை வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறோம்னா சென்டர்லேருந்து அந்த கிளாத்லேருந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு ஃப்ளவர் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு 3mm கோல்டன் கலர் பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அந்த கோல்டன் பீட்ஸை விட்டுட்டு ரிட்டன் ஃப்ளவருக்குள்ளே ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு எகெயின் மாதிரி பார்த்திங்கன்னா அதை சுற்றி வந்து நம்ம ஒவ்வொரு ஃப்ளவரை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம்னா அதோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவரை சுற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளவராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி கிளாத்லேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். நம்ம அந்த ஃப்ளவரை லோட் பண்ணிக்கிறோம். அதை லாக் பண்ணுறதுக்கு 3mm பீடு வந்து நான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு சுகர் பீடு வேணுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். 3mm 4mm எது வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதெல்லாம் நீங்கள் டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா, ஸோ இப்போ ரிட்டன் பார்த்திங்கன்னா அந்த பீடை விட்டுட்டு ஃப்ளவருக்குள்ளே ஊசி குத்தி கீழே கிளாத்தில் குத்தி வெளியே எடுத்துகிட்டு போய்க்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சென்டரில் அந்த ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணங்காட்டிக்கு இப்போ அதை சுற்றி ஒவ்வொரு ஃப்ளவராக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ஆகிக்கும். ஸோ நம்ம நார்மலாக ஒரே ஒரு சிங்கிள் ஃப்ளவர் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ரெடிமேட் ஃப்ளவர் தான் வைக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, ஸோ அதை வச்சு நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து பண்ணலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா, ஸோ இது எப்படி பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸு நீங்கள் வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க. நான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். தென் எப்பவும் போகிற மாதிரி தான் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ளவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லூஸாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா டைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற ட்ரிக்கு தான். ஓகேங்களா, ஸோ கிளாத்லேருந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு த்ரெட்டால் அந்த ஃப்ளவரை சேர்த்து ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த நேரத்தை ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போயிட்டோம்னா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நமக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா டைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா பேக் சைடு திருப்பி நீங்கள் எப்பவும் போல நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.